போட்டாரு. அவன் துணி போகிறான். ஐயோ என்ன பார்த்து மீன் போனால் கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டேங்க. ஏன்னா அது தண்ணிக்குள்ளது. அப்பப்போ மீன் வாடகைக்கு இதுமாரி மாதிரி தான் இறக்கிட்டே இருக்கணும். தலைவர் வேறு இடத்துக்கு போயிடுவாரா? இல்லை, மீன் போட்டால் தான் மீன் மறுபடியும் கும்பலாக சேரும். இது வந்து நம்ம எங்கே போகுதுன்னு தெரியாது. அதாவது நம்ம தூண்டில் இப்படி வச்சு கரெக்டாக பார்க்கணும். அது எங்கே போகுதுன்னு நம்ம தெரிஞ்சிடும். அப்புறம் பெச மாதிரி போயிடும் மாவு. ஆமாம், அந்த மாவு போன இடத்துல கரெக்டாக போடணும். விற்கிறோம் கீழே தூண்டில் இருந்தால் கீழே உருண்டே போய் ஒரே நம்ம இங்கே போட்ட மாதிரி தான். அது எங்கே போகுது போய் அங்கே போகுது. அதாவது நம்ம இந்த இழுத்து பிடிச்சி பொறி அங்கே போகுது. ஆமாம், இழுத்து இப்படி பிடிச்சாக்கா இவன் கொஞ்சம் அப்படியே லைட்டு தள்ளி இழுத்து போயிடுச்சு. ஓகே யா தெய்வமே, அப்படியே போறீங்க ஏந்தாண்டா. நீ சொன்ன போட்ட போறீங்க நீ போ பல்லு தண்ணி மொத்த நேரமாக அடிச்சு விட்டு போகிறேன். போட்டே உடச்சிட மாட்டேருக்கு. ஐஸ் வைக்க போறீங்களா? ஆமாண்ணா. இதெல்லாம் வலையிலையோ இல்லை பெரிய பெரிய போட்டிலோ பிடிச்ச மீன் கிடையாது. முழுசாக தூண்டியில் கிடைச்ச மீன். ஒவ்வொரு மீனும் பார்த்தீங்கன்னா 2 கிலோ தாண்டி போட்டாரு. போயிடுச்சுண்ணா. என்ன திடீர்னு சத்தம் வேணும் அவரே போயிடுச்சுன்னு நினச்சேண்ணா. எடுத்துச்சு குதிச்சு மீனை பிடிச்சி காமிங்கண்ணா. அது மீனை பிடிச்சி நல்லா அப்படியே காமிங்க. பால் எடுத்து போடுங்க. மிக்சிங் கரெக்டாக தான் மீன் கிடைக்குங்களா? இல்லை, அப்போ தான் முள்ளில் கரெக்டாக நிற்காது. கரெக்டாக இது அந்த பக்கம் இருந்தால் தான் இந்த மீன் கரெக்டாக நம்ம தண்ணில் போகிற வரைக்கும் கரெக்டாக கரியாமல் இருக்கும்.
பா மீன் ரொம்ப அடி வந்துருக்கு. அப்படிங்கிறா இந்த மீன் வந்து அடி வந்திருக்கு. என்ன இந்த மீனுக்கு அடி வந்திருக்கு. ம் இந்த மீன் வந்து அது வந்து ஏற்கனவே ரொம்ப அடி வந்திருக்கு. அதுக்காக நம்ம விட்டிடணும். ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குண்ணா இதுமாரி வச்சுருந்தா ஐஸ் வச்சுருந்தா ஃப்ரெஷ்ஷாக மீன் ஃப்ரெஷ்ஷாக அப்பா ஐயோ போயிடுச்சுண்ணா மீன் போனால் கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டேங்க ஏன்னா அது தண்ணிக்குள்ளது போட்டு நம்ம வர்றது தான் லாபம். நம்ம அதில் வருத்தப்பட்டு நம்ம என்ன வளர்த்தியாக வச்சுருக்கோம். அது வர்றது லாபம். இது நம்ம சொத்து பத்து இருந்தால் ஆமாங்களாம். நம்மளுக்கு அது கிடைக்கணும் கிடைக்கும். ஐயோ என்ன பார்த்து ஐயோ இந்த மீன் நான் இவ்வளோ டஃப் கொடுக்குது பெரிய மீன் அப்படி ஓடுவேன். சில மீன் பெரிய மீன் சத்து மாரி வரும். அப்படியே பேசாமல் மேலே ஒன்றும் ஓடாது. அது சில மீன் பெரிய மீன் அது சென இருக்குது. நல்லா இறங்கிருக்கு மூக்கு ஃபுல்லாக எல்லா முள்ளும் போயிட்டு அதனால தான் வந்திருக்கு அந்த மீன் ஜலபத்துக்கு போக மாட்டார் வெளியே. இதெல்லாம் என்ன அசால்ட்டாக எடுப்பேன். இவங்க தான் எப்படி தராங்க. அவங்க துணி போடுறாங்க துணி போடுறான் வேணாம் பாரு இதில் போட்டி வேணாம் துணியில் மாட்டேங்க. துணியில் மாட்டணும் பரவாயில்ல. ஓகே போகிறாரு மீன் பிடிக்க கிளம்பிட்டார். உள்ள கேப்பில் எரிஞ்சிருச்சு கலையில் கொஞ்சம் நேரத்தில் ஒருத்தர் வருவார். மேலே வந்தால் தான் நமக்காட்டு இருக்கு அடுத்த மீன் அறுத்துட்டியா? நான் வெளியில் அது முள்ளு தட்டி வச்சு அறுத்துறேன். பார்த்தீங்கன்னா ஒரு மீன் சரியான மீன் போயிடுச்சு அந்த வெறியோட அண்ணன் போடுறாரு அதோட தாண்டி பெரிய மீனை பிடிக்கணுன்ட்டு ரெடியாக நிற்கிறாரு இந்த மீனை விட விடாதுன்ட்டு இதுக்கப்புறம் கடலுக்கு போயிருப்பாரு அவர். வருது படுறான்
என்னடா இது தெரியல. அதான் சொன்னீங்களோ பெரிய மீனும் அசால்ட்டாக வரும்னு.